வெல்கம் டு பேக்ஸ் ட்ரேட். மந்த்லி ஒன் ட்ரேட். எஸ், மாசத்துக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணலாமா? ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த விலைக்கு மேல வரும்போது நாம அதை வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கால்குலேஷனை நம்ம ஒரு மாசமும் கடைசி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுவோம். அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட்ல எவ்வளவு பிரீமியம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு பிரீமியம்ல இன்னைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த கால் ஆப்ஷனோட பிரீமியத்தை ஆப்போசிட் சைட்ல எப்போ அவங்க கொண்டு வராங்களோ அப்ப நம்ம ட்ரேட் எடுப்போம். இது ஒரு சின்ன கால்குலேஷன். எப்படின்னா, ஒரு செல்லரோட மைண்ட் செட்ல இருந்து ஒரு செல்லர் எப்போ பையரா கன்வெர்ட் ஆறாருங்கிறதுக்காக வெயிட் பண்ணி அந்த செல்லர் பையரா கன்வெர்ட் ஆகுற அந்த இடத்துல நாம எடுத்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிறது மார்ச் மந்த். இந்த மந்த்துக்கான கால்குலேஷனை நம்ம போட்டது 24/2/2026 அன்னைக்கு சாயங்காலம் மார்க்கெட் என்ன ரேட்ல முடிஞ்சது அப்படிங்கறத வச்சுட்டு நாம சில கால்குலேஷன்ஸை போட்டு பிரீமியத்தை கண்டுபிடிச்சோம். அன்னைக்கு நம்ம போட்ட கால்குலேஷன்ஸ் படி நம்ம அன்னைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் தள்ளி இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் எடுத்துக்கிறோம். அதுல நமக்கு லெவல்ஸ் எங்க வருது அப்படிங்கறத செக் பண்றோம். அதுபடி பாத்தீங்கன்னா 24,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன்ல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த மாசத்துக்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 24,900. இந்த புட் ஆப்ஷன்ல நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டு எடுத்தது 24ஆம் தேதி. அன்னைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது 384 அவன் எப்போ வரானோ அப்ப நம்ம வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 384 அவன் வந்தது 2 மார்ச் அன்னைக்கு வந்தாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம வாங்கிட்டோம். அன்னைக்கு வாங்கிட்டு அந்த டேவோட லோவை தான் நம்ம ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்றோம். கிட்டத்தட்ட 273 rupees. 100 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னு வச்சுக்கலாமே. ஸோ 384ல இருந்து அன்னைக்கு சாயங்காலமே அவன் மேல போனது பாத்தீங்கன்னா 510 வரைக்குமே போயிட்டாங்க. நம்ம இன்னி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கலாம். இன்னைக்கு மேக்ஸிமம் ஹை போனது 1,850 rupees வரைக்கும் போயிருக்காங்க. 24,900 புட் ஆப்ஷன் இன்னைக்கு 16/3 வரைக்கும் மேக்ஸிமம் ஹை போயிருக்கிறது 1,850. அப்போ ஒரு லாட்டுக்கு இன்னைக்கு நம்ம பண்ணியிருந்தோம்னா 1,20,000 ரூபாய். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 23,270. ஸோ நமக்கு ஆவரேஜா நம்ம எடுத்திருந்தோம்னா அதை ஃபுல்லா ரன் பண்ணியிருந்தோம்னா இன்னைய தேதிக்கு இந்த ஒரே ஒரு லாட்ல நம்ம எடுத்திருக்க வேண்டிய ப்ராஃபிட் 96,980. நம்ம அவ்வளவு தூரம் வேண்டாம் சார், எனக்கு ஒரு 100 பாயிண்ட் போதும் அப்படின்னா இந்த 384ல இருந்து அன்னைக்கே 100 பாயிண்ட் கொடுத்துட்டான் இல்லையா? ஸோ இது வந்து பொசிஷனல் ட்ரேடு ஆன் மந்த் அண்ட் எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரியில கிடையாது. இது மந்த் அண்ட் எக்ஸ்பைரி. இதை பத்தி எப்படி பண்றது, இந்த கால்குலேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். மாசம் இது மாதிரி கிடைக்குமா? எஸ், ஒரு மாசமும் நீங்க ஆவரேஜா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 60 பாயிண்ட் அப்படிங்கறத ஈஸியாவோ கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க அதுக்கு அடுத்த லெவல்ல எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 120ல இருந்து 150 பாயிண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா கொடுத்துருவாங்க. பட் ஹோல்ட் பண்றது, ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்றோம், ஒரே ஒரு லாட் வாங்கி அதை ரன் பண்றோம் அப்படின்னா அந்த ரன் பண்ற அதோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த கால்குலேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, பேசி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.